மகிழ்ச்சியா இருக்க வைக்க முடியும். இனிமே கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். நமக்கு எதிர்கட்சியாக இருந்தது என்ன அப்படின்னா, இந்த கட்டத்தில் வாழல ஆல்ரெடி நடந்து கொடுத்ததை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம பேசுகிற பேச்சு, சிந்தனை, செய்கிற செயல் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. நம்ம எதை நெகட்டிவ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம சர்வம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அது கேட்குறப்ப நமக்கு வந்து அதை ரியலைஸ் பண்ண தோணுச்சு. எது முடிந்ததோ அதை பற்றி கவலைப்படாமல் இந்த கருத்தில் நமக்கு என்ன இருக்கோ அதுக்கு நன்றி நம்மளோட இருக்கிறப்ப கடவுள் இன்னும் நமக்கு நிறைய பிளஸிங்ஸ் கொடுப்பார் அப்படின்றத பார்க்கக்கூடிய விவசாயம் உண்மைதாங்க. அதை எல்லாருமே ரியலைஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நம்மகிட்ட வந்து ஆரா இந்த காலசக்தி இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை சொன்னாங்க, கையை வச்சு எடுத்து வரலாம் க்ளோஸாக கொண்டு வந்துட்டு திரும்ப எடுக்கிறப்ப ஈஸியாக போக முடியல. சரி, ஆரா அப்படின்றது நம்ம ரியலைஸ் பண்ண வச்சுருக்கேன். அது உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். இந்த இருக்கிற குழந்தை வந்து சாப்பிடல, இது ஒரு பிளஸிங். இந்த உலகம் நிறைய பேர் குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்து அதை பார்க்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியோட பார்க்கணும் அப்படின்றத பார்க்கக்கூடிய இருக்காங்க. ஓவரால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்கரேஜிங்காக இருந்துச்சு. இன்னும் நான் என்ன இருக்கிறேன், பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பங்கெடுத்துட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. நம்ம வேற தான் நம்ம மைண்டை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதனாலுமே இது